வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் நம்ம கொடுப்போங்க. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலோட குரூப்பில் பார்த்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான எல்லா தகவலும் போடுவோம். டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப், அப் டு டேட் எல்லா டீட்டெயிலும், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான அப் டு டேட் எல்லா டீட்டெயிலுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேனல்ஸில் டெலகிராம் குரூப்பில் போடுவோம். அதனால தான் நம்ம மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். தகவல் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கான தகவல் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸுங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே. அதாவது பிப்ரவரி 1 நம்ம இந்திய கடற்படை காவல்துறையின் நிறுவப்பட்ட நாளை இன்றைக்கி நம்ம நினைவு கூர்றோம். அதுதான் இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே. அதாவது 1977 இந்திய கடற்படை காவல்துறை உருவாச்சுங்க. அதுதான் இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம். அது இல்லாமல் இந்த நாளில் கடல் பாதுகாப்பு மற்றும் உயிர் தவிர்க்கும் பணிகளில் அவர்கள் செய்யும் பங்களிப்பையை மரியாதை செய்கிறதுக்காக தான் நாம் இந்த நாளை நினைவு கூர்றோம். நம்ம கடல் பாதுகாப்பு வீரர்கள் பார்த்தீங்க, கடற்படை வீரர்களை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம எல்லையில் பாதுகாப்பாக இருக்காங்க, கடல் வழியாக நமக்கு எந்த தொந்தரவும் வராத மாதிரி தேசத்தை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக நினைவு கூர்ற நாள் தாங்க இந்த கடற்படை காவல் நாள். அதனால தான் இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே பிப்ரவரி 1 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்திடலாம். அடுத்த தகவல் டீப்சீக்கு தடை. இப்போ 2-3 நாளாகவே நம்ம டீப்சீக்கு செயற்கை நுண்ணறிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தடை செஞ்சுட்டாங்க. எங்கே அப்படின்னா அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தடை செஞ்சுட்டாங்க. காரணம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கறதா காரணம் சொல்லி அதை தடை செஞ்சுருக்காங்க. தகவல் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கா நாடாளுமன்றம் ஏன் இந்த தடை செஞ்சாங்க அப்படின்னா தங்களது அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சீக்கை தங்களின் அறிதிறன் பேசிகளில் பயன்படுத்த அமெரிக்க நாடாளுமன்றம் தடை விதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோன்ஸ், அதாவது நம்ம ஐஃபோன், இந்த மாதிரி ஃபோன், எல்லா ஃபோனும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சிஸ்டம் இந்த மாதிரி எதுலேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த சேவை இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, டீப்சீக்கோட வளர்ச்சி நம்ம அமெரிக்காவோட வளர்ச்சி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இதை நாடாளுமன்றத்தில் தடை செய்ய சொல்லிட்டாங்க. அதனால் யாரும் யூஸ் பண்ணலாங்க. நாம் பார்க்குறோம் அப்படின்னா அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் குறைந்த கட்டணத்தில் சேவைகள் அளிக்கும் இந்த செயலி, அதாவது டீப்சீக் அப்படிங்கிற செயலியை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி அரசு துறைகளுக்கும் இதை தடை செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவரது யூஸ் பண்ணாத நம்மளது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க. இவங்களோட ChatGPTக்கு ஆப்போசிட்டாக அதாவது தொழிலே முடங்கி போகிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க சொல்கிற இது. அடுத்த தகவல் பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் சாதனை. இவங்க போன வருஷம் ஜூன் மாதம் போனவங்க பாவம் திரும்பி வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்கங்க. இருந்தாலும் பெண்மணி சாதனை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடலாம் சாதனை பண்ணதுக்கு. என்ன அப்படிங்கும்போது அமெரிக்காவின் போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்கலம், அதில் தான் சுனிதா வில்லியம்ஸும் ஒரே நிமிஷங்க, சுனிதா வில்லியம்ஸும் மற்றொரு நாசா விண்வெளி வீரனான பட்ஸ்வில் மோரும் அந்த நிலையத்தில் அமெரிக்காவின் போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்சி வில்மோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஆண்டு ஜூன் 5 அடைந்தது.
கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவங்க போயிட்டாங்கங்க. இந்த ஸ்டார் லைனர் இருக்குங்களா, அதில் போனாங்க. போயிட்டு 9 நாளில் ரிட்டர்ன் வந்துடலாம், அங்கே ஒரு பழுதுபார்க்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மெக்கானிக் வேலைக்காக போனாங்க. 9 நாளில் திரும்பி வந்துடலான்னு தான் போனாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டார் லைனர் அந்த தொழில்நுட்ப கோளாறுனால அவங்களால இன்னமும் திரும்பி வர முடியல. அதனால் அங்கேயே அவங்க இருக்காங்க. அது இல்லாமல் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சாதனையை நம்ம பாராட்டுறோம் அப்படின்னா, முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைச்சிருக்காங்க. அதுக்காக தான் சுனிதா வில்லியம்ஸோட சாதனையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸும் அவரோட சேர்ந்து இருக்கிற பச்ஃபீல் மோரும் அந்த நிலையத்தில் சில பழுதுகளை மேற்கொள்வதற்காக வெளியே வந்து விண்வெளியில் நடந்தாங்க. மொத்தம் 5 மணி 26 நிமிஷங்களுக்கு அவங்க அந்த வேலையை பண்ணாங்க அப்படிங்கிறது தகவல் சொல்லியிருக்கு. இவங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து அதிக நேரம் விண்வெளியில் நடந்த பெண் வீராங்கனை என்ற பெருமையும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பெற்றிருக்காங்க. அதாவது டோட்டலாகவே அவங்க வந்து 62 மணி 6 நிமிஷங்கள் விண்வெளியில் நடந்திருக்காங்க. மொத்தமாக அவங்க நடந்தது 62 மணி 6 நிமிஷங்கள் வந்து மொத்தமாக அவங்க நடந்திருக்காங்க. அதுக்காக தான் வந்து அதிக நேரம் விண்வெளியில் நடந்த பெண் வீராங்கனை என்ற பெருமையும் நம்ம சுனிதா வில்லியம்ஸ்க்கு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ரெண்டாவது, இவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா நாசா நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸின் விண்கலம் மூலிமா அவங்க 2 பேர்த்தையும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா ஸ்டார் லைனரில் ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு இருக்குது. அதன் மூலிமா அவங்கள கூட்டிகிட்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு சரியானதாக இருக்காது, அது டேஞ்சர் அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற விண்கலத்து மூலிமா அவங்கள ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவோம். அது இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்க்கலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம். நம்ம தமிழ்நாட்டோட வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம முதல்வர் ஒரே அடிக்கல் நாட்டு விழா தாங்க. களப்பணி ஆய்வில் கடந்த சில தினங்களாக இருக்கார். அவர் போட்ட திட்டங்களால் எப்படி நடந்துகிட்ருக்கு, கட்டடப் பணியெல்லாம் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டு புதிய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடசென்னை வளர்ச்சி திட்டம் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 474 கோடியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகள். அது இல்லாமல் ரூ. 59 கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. நேற்றைய நாளில் அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஏற்கனவே 477 கோடியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு 474 கோடி கொடுத்தாரு இல்லைங்களா, அது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்ப்போம். வடசென்னையில் ரூ. 474 கோடியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. மேலும் வந்து அவர் 59 கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது என்ன, அந்த திட்டப்பணிகள் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வடசென்னை வளர்ச்சி திட்டம் மார்ச் 14, 2024 முதல்வர் தொடங்கி வச்சாருங்க. மார்ச் 14, 2024 தான் வடசென்னையோட வளர்ச்சி திட்டம். அதாவது அங்கே என்னென்ன தேவைகள், வடசென்னையில் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அங்கே தேவைகள், அடிப்படை தேவைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு மக்களோட கோரிக்கையை நம்ம முதல்வர் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த 474 கோடி அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு திட்டம் போயிட்டுருக்கு. அந்த திட்டத்தோட டேட் தான் வந்து மார்ச் 14, 2024. அந்த திட்டத்தோட விவரம் என்னன்னு பார்க்கலாம். 776 புதிய குடியிருப்புகள், புதிய பேருந்து நிலையம், விளையாட்டு மைதானம், குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, இன்னும் பல வசதிகளுக்காக இந்த 15 திட்டப்பணிகள் இருக்குங்க. இந்த மாதிரி அதுக்காக தான் வந்து 474 கோடியில் நம்ம முதல்வர் வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. களப்பணியும் மேற்கொண்டுட்ருக்காரு. நாளைக்கு என்ன அவர் களப்பணியில் செய்கிறாருன்னு நம்ம நாளைக்கு தகவலில் பார்க்கலாம். அடுத்த தகவல் போனால், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியமான தகவலுங்க. நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம். என்னென்ன நம்ம நிர்ணயமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிர்மலா சீதாராமனோட 8வது பட்ஜெட் தாக்கலுங்க இது. என்ன தகவல்னு பார்க்கலாம். முதல்ல நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3 முதல் 6.8% வரை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 to 26வது நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து இந்த சதவீதத்தில் அதிகரிக்கும்னு சொல்லி மத்திய நிதியமைச்சகத்தோட பொருளாதார ஆய்வறிக்கையில் கணக்கிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2025 to 26ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை அதாவது இன்றைக்கி வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதையொட்டி மக்களவை நடப்பில் நேற்று 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து நேற்றே தாக்கல் செஞ்சுட்டாங்க.
அதில் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 4% தாங்க மதிப்பிட்டிருக்காங்க. இது அதாவது 24 to 25க்கு வந்து 4% தான் மதிப்பிட்டிருக்காங்க. 25, 26க்கு 6.3 முதல் 6.8% இருக்கும், கிடைக்கும், அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். அதே போல் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி சொல்லுவோம் இல்லைங்களா, அது பார்த்தோம்னா 1.2%, வெளிநாட்டு கடன் பார்த்திங்கன்னா 19.4% இருக்குங்க. என்ன கொடுமை! நம்ம தகவல் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3 முதல் 6.8% வரை அதிகரிக்கணும். அந்நிய நேரடி முதலீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நடப்பு நிதியாண்டு முதல் 8 மாதங்களில், அதாவது ஃபஸ்ட்டு 8 மாதங்களில் $5,560 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? $5,560 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா முந்தைய ஆண்டை விட 17.9% வளர்ச்சி அடைஞ்சதை நமக்கு தகவல் சொல்கிறது வந்து 17.9%. அடுத்தது அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த டிசம்பர் இறுதியில் 64,030 கோடி இருந்தது. அந்நிய செலாவணி நம்ம கையில் இருப்பது வந்து கடந்த டிசம்பரில். இப்போ அதுக்கப்புறம் 2 மாதம் ஆகிப்போச்சு. 1 மாதம் முடிஞ்சிருச்சு, 2வது மாதம் தொடங்கிருச்சு. அப்போ இருந்த தொகை பார்த்திங்கன்னா 64,030 கோடி இருந்திருக்கு. அது இல்லாமல் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அதிகரிக்க ரூ. 50,000 கோடியை அரசு வந்து அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. 50,000 கோடியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிறதாகவும் அறிமுகப்படுத்தியுள்ளது. தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவியை அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம இந்தியாவோட வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி 6.3 முதல் 6.8% வரை உயரும்னு சொல்லியிருக்காங்க 2025 to 26. இது உயர்ந்திருக்கா இல்லையான்னு நாம் வந்து 2026க்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்க்கலாம். அடுத்த தகவல் தேசிய பசுமை ஹைட்ரஜன். இது என்ன தேசிய பசுமை ஹைட்ரஜன்? நம்ம பெட்ரோல் கொண்டு போகிறது பார்த்துருப்போம், எண்ணெய் கொண்டு போகிறது பார்க்குறோம், டீசல் குழாயெல்லாம் பார்க்குறோம். இது என்ன குழாய்? பைப்பு. இது வந்து ஹைட்ரஜன் பைப்புங்க. நாம் ஏன் இப்போ தேசிய பசுமை ஹைட்ரஜன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, டாடா ஸ்டீல் நிறுவனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டாடா ஸ்டீல் நிறுவனம் ஹைட்ரஜன் போக்குவரத்து குழாய்களை உருவாக்கிய இந்தியாவின் முதல் நிறுவனம் டாடா ஸ்டீல். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை பற்றி பார்க்குறோம். அவங்க அந்த கேஸை கொண்டு போகிறதுக்கான பைப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தயாரிச்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அதோட இந்தியாவிலே முதல்ல தயாரித்தது நம்ம டாடா ஸ்டீல் நிறுவனம் தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். நம்ம எதுக்காக இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் பற்றி பார்க்குறோன்னா, இவங்க தயாரிச்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க அந்த பைப்பு, அந்த கேஸை கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை எடுத்து பார்க்குறோம். இந்த தகவல் வந்து எப்போ வந்து ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னா, தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை வந்து 2023 ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் போயிட்டு தாங்க இருக்குது. அதுக்குண்டான பைப்பு வேலை தான் வந்து டாடா ஸ்டீல் நிறுவனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. போக்குவரத்து குழாய்களை உருவாக்கிய இந்தியாவின் முதல் நிறுவனம் டாடா ஸ்டீல். அதே மாதிரி இந்தியா வந்து தனது முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை, பெட்ரோல் பங்க் மாதிரி தாங்க, லடாக்கின் லே என்னும் இடத்துல திறந்து வச்சுருக்காங்க. அதாவது பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் வந்து 2023 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தப்பட்டு வருகுதுன்னு நமக்கு தகவல் தெரியுது. அது நம்ம இந்தியாவில். அதுக்காக தான் வந்து டாடா ஸ்டீல் நிறுவனம் வந்து ஹைட்ரஜன் கொண்டு போகிறதுக்குண்டான குழாய்களை உருவாக்கியிருக்காங்க, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு. அதுதான் முக்கியம். பசுமை ஹைட்ரஜன் வந்து எதுக்குன்னா பசுமை ஹைட்ரஜன் வந்து எரிபொருளாக பயன்படுத்தலாம். பெட்ரோல் டீசல்லாம் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி எரிபொருளாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. வாகனங்களில் பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக ஹைட்ரஜனை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான் வந்து கார்பனை எல்லாம் வந்து குறைக்கலாம்,
இந்த மாதிரி பசுமையாக ஏதாவது எரிபொருள் தயாரிக்கலாம். இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளவோ டெவலப் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி பசுமையாக நேச்சுரலாக ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வந்திருக்கு 2023. அது இப்போ அதை பற்றி அது போயிட்டு தாங்க இருக்குது, அந்த உருவாக்கம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான பைப்பை தான் வந்து நம்ம டாடா ஸ்டீல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பெட்ரோல் நிரப்பு நிலையம் மாதிரி ஹைட்ரஜன் நிரப்பு நிலையம் பார்த்திங்கன்னா லடாக்கில் லேனுங்கிற இடத்துல இருக்குது. இதுதான் இந்த திட்டத்தோட விளக்கம். எதுக்கு தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தோட விளக்கம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் உற்பத்தி மையம் எங்கே இருக்குன்னா ஆந்திராவோட அனகாப்பள்ளியில் இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அடுத்த இன்றைக்கான தகவலெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த தகவல் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே. நாளைக்கு February 2, February 3 ரெண்டு நாளோட கரண்ட் அஃபேர்ஸையும் திங்கட்கிழமை பார்க்கலாங்க. இன்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளை நாள் தகவலை பார்க்கலாம். திங்கட்கிழமை சேர்த்து பார்க்கலாங்க 2 நாள் தகவலையும். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நாளை தகவல் பார்க்குறதுக்கு அதை நான் நான் திங்கட்கிழமை வந்து தகவல்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.